Students, so next we are going to discuss about the gradation. Gradation is nothing but which makes the land as a grade 1. Okay, நல்ல தரமானதாக மாக்கிறது தான் வந்து gradation அப்படின்னு சொல்கிறோம். So here you have this gradation is been taking it's been taken place in two ways, that is aggradation and degradation. Aggradation அப்படின்றது வந்து natural agents use பண்ணி we are making the landforms, and second one is some erodings which happens because of erodings அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்பு. ஓகேவா? ஸோ அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து கிரடேஷனோட ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டர். Okay, so you have so many things in this making the land as a gradation one. Okay, so first speaking about the running water, when the water runs, okay va, so அந்த தண்ணி வந்து ஓடும் பொழுது அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஹையர் லேண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது வந்து மவுண்டன்ஸ், ஹில்ஸ் அண்ட் பிளாட்யூஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மவுண்டனில் உருவாகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹில்ஸு அண்ட் பிளாட்யூஸ். ஸோ இது எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெயின், மழையினால வரக்கூடிய தண்ணி, அப்புறம் பனிப்பாறைகள், ஸ்ப்ரிங்னா வசந்த காலம், அதுலேருந்து வரக்கூடிய மழையிலேருந்து வரக்கூடிய தண்ணி, அப்புறம் லேக்ஸ். ஓகே, ஸோ லேக்ஸ்னால் வந்து உங்களுக்கு ஏரிகள். ஸோ இதுலேருந்தெல்லாம் வரக்கூடிய தண்ணி தான். ஸோ த பிளேஸ் வேர் த ரிவர் ஒரிஜினேட், எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதோ, ஸோ இங்கே தான் இது ஒரிஜினேட் ஆகுது, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட்ச்மெண்ட். அப்புறம் அது ஜாயின் ஆகக்கூடியது வந்து சி, விச் இஸ் நோன் அஸ் மவுத். ஓகே, ஸோ த கோர்சஸ் ஆஃப் ரிவர் அப்படின்றது வந்து இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த மவுண்டன் அண்ட் ரீச்சஸ் த சி. ஸோ த ஹோல் பாத், அந்த வழி ஃபுல்லாக வந்து ரிவர் ஃப்ளோ ஆகிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we are telling it as a course. So first we are going to see the upper course, that from here till here. Okay, so upper course அப்படின்றது வந்து we can see erosion is the most dominant action of river in the upper course. Okay, so erosion அப்படின்றது அரிப்பு. So it plays a major role in this course of river. Usually டம்பிள்ஸ் இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா தண்ணி வந்து என்ன ஆகும், இங்கேருந்து உருண்டு கீழே விழும்பொழுது நல்லா செங்குத்தாக கீழே விழுக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படியே தண்ணி வந்து என்ன உருண்டு விழுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாறை பக்கமெல்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து மேலே தண்ணி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், அருவி சைடு. ஓகேவா? ஸோ த ஸ்டீப், இந்த மாதிரி செங்குத்தாக வந்து கீழே விழுகும் போது என்ன ஆகுனா அதோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டேம்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து லைக் குற்றாலம் இங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் அந்த ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாக விழும்போது அதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும் போது நிறையா எரோஷன்ஸ் நடக்கும். ஏன்னா தண்ணி ஃபோர்ஸாக நடக்கும்போது என்ன ஆகும், அந்த பாறைகளெல்லாம் அப்படியே ஊறி 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 என்ன ஆகும், உடஞ்சி தண்ணியோட கலந்து அப்போது அந்த இடமெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும் இல்லையா, அதுதான் அது. ஸோ த லேண்ட் ஃபீச்சர்ஸ் கார்வ்டு, அப்படியே செதுக்கப்பட்டது மாதிரி இருக்கும். ஓகேவா? செதுக்கின இடம் மாதிரி இருக்கும். ஸோ ரிவர் தண்ணி பாயும் போது அப்படியே செதுக்கி அந்த தண்ணியோட கலந்து அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா இட் ஃபார்ம்ஸ் வி ஷேப்டு வேலிஸ். ஓகே, அது ஒரு ஷேப் ஆஃப் வேலிஸ், வி ஷேப் மாதிரி ஒரு வேலிஸ் வழிபாதைகள் அமைக்கும். இல்லை அப்படின்னா கார்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்கஸ் அப்படின்னா அப்படியே மலைகள், பாறைகளுக்கு இடையில் வந்து ஓடும். ஓகேவா? ரெண்டு சைடும் பாறைகள் இருக்கும், இப்படி பாறைகள் இருக்கும், இதுக்கு அடியில் வந்து தண்ணி போகும். ஓகேவா? அப்புறம் அதே தான் கேனியான்ஸோ. ஓகே, அப்புறம் ரேப்பிட்ஸ்ன்னு சொல்லும் போது அது விரிவடைக்கும். தண்ணி வந்து என்னது பாஞ்சு நம்ம அப்படியே ஒவ்வொரு இடமா வந்து மண் அடிச்சுட்டு போக என்ன ஆகும், அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. பாட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாறைகளில் போய் தங்கிக்கிறது. ஓகே, அப்புறம் அண்ட் வாட்டர்ஃபால்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, எப்படி கொட்டும் அப்படின்றது அதுதான். அடுத்தது வந்து மிடில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லும் போது திஸ் சைட். ஓகே, ஸோ மிடில் க்ளோஸ் அப்படின்னும் போது இந்த இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சங்கமம் ஆகும். ஸோ சங்கமமாகி இறங்கும், மற்ற இடத்துக்கும் வந்து பாயும். இதுதான் நம்ம ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் முக்கியமான ஒரு ஆக்ஷன். அதாவது இங்கே வந்து
இந்த இடத்துல என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் மற்ற இடத்துக்கும் வந்து தண்ணி பாயும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி இப்படி பாயும் போது அந்த தண்ணி வந்து என்னென்னா அதோட நிறைய இடத்துல வந்து அது பரவும். அண்ட் ஆல்சோ மென்டர் சில டைம் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகி ஒரு இடத்துல நல்ல வந்து ப்யூரிஃபை ஆகி வரும். அதே மாதிரி தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கும்போது ஒரு சில இடத்துல தேங்கி இருக்கும், குளம் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஸ்பவ் லேக்ஸ் அப்படின்றோம். குளம் மாதிரி தேங்கி இருக்கும். அதாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து தண்ணிங்க வந்து தேங்கியிருக்கும். ஒரு க்ரசன்ட் ஷேப்பில் வந்து தண்ணி தேங்கியிருக்கும். அதை தான் நம்ம ஆக்ஸ்பவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்புறம் ஃப்ளட்டு பிளெயின்ஸு, வெள்ளம் வந்து பெருக்கும். ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா இடம் அதிகமாக இருக்கும் போது தண்ணி அப்படியே அந்த இடத்துல பாயும் போது எப்படி இருக்கும், கொஞ்சம் தண்ணி வந்து பெருக்கி ஓடும். இப்போ நீங்கள் வந்து ஆக்ஸ்பவ் லேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேமில் வந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக அடிச்சுட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து இந்த காவேரி பாயிற இடத்துல எல்லாம் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வராத சமயம் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிற்கும். ஓகேவா. அதுதான் நம்ம வந்து ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து we are going to see லோவர் கோர்ஸ். இதுதான் வந்து லோவர் கோர்ஸ் அப்படின்றது. இந்த லோவர் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா the river, so this is lower course. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த ரிவர் வந்து மூவிங். ஓகே. ஸோ இது என்ன ஆகும், இங்கேருந்து இப்படி சீக்கு மூவ் ஆகிற இடம். ஸோ இங்கே வந்து என்னென்னா இட் வில் பி லோடட் வித் டிப்ரெஸ் அப்படின்னா குப்பைகள் எல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த குப்பை மேலேருந்து வரக்கூடிய குப்பைகளெல்லாம் இட் வில் பி ப்ராட் டவுன் ஃப்ரம் இட்ஸ் அப்பர் அண்ட் மிடில் கோர்சஸ். ஓகே. ஸோ இங்கெல்லாம் வந்து பாஞ்சு அந்த குப்பைங்களெல்லாம் இங்கே வரும். ஓகே. அண்ட் ஆல்சோ வாட்டர் ஸ்ப்ளிட்ஸ் இன்டு அ நம்பர் ஆஃப் சேனல்ஸ் கால் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லும் போது விநியோகம். தண்ணிங்க வந்து அங்கங்கே வந்து என்னாகும், பாஞ்சிக்கிட்டே வரும். நிறைய இடத்துக்கு வந்து அது வந்து என்னாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ரீச் த டெல்டா ரீஜன் ஃபார் கல்டிவேஷன். ஓகே. அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து எஸ்டரிஸ்ன்னு சொல்லும் போது தோட்டங்கள். ஓகே. வி கேன் மேக் மோர் gardening areas, that is known as estuaries. Okay. So at last it will reach the sea. Understood. So see, you can see. Okay. So estuaries. Next is tributary and distributary அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். tributary அப்படின்னா small streams that join the main river. சின்ன ஸ்ட்ரீம் வந்து மெயின் ரிவரை ஜாயின் பண்ணுறது tributaryன்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பவானி. டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்றது சேனல்ஸ். ஓகேவா. விச் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மெயின் ரிவர். அது வந்து கொள்ளிடம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர். ஸோ இதில் வந்து கார்கஸ் அண்ட் கேனியன்ஸ் அப்படின்னும் போது when the river flows through a mountains. இந்த பார்த்திங்களா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ இது ரெண்டு பக்கமும் மலை இருக்குது. ஸோ நடுவில் தண்ணி வருது. இதுதான் நம்ம வந்து கார்கஸ் இல்லை கேனியான்ஸ்ன்னு சொல்கிறோம். A deep gorge with steep sides that runs from hundreds of kilometers is referred to a canyon. ஸோ நிறைய 100 of kilometerலேருந்து இதே மாதிரி வந்துட்டு இருக்கிறதா நம்ம கேனியான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வாட்டர்ஃபால். ஸோ வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லும்போது when a river flows in a region where hard rocks lie over soft rocks. அது பெரிய ஹார்டாக இருக்கக்கூடிய பாறைகள் தண்ணியோட வேகத்தினால சாஃப்ட் பாறைங்களோட வந்து ஹாரிசாண்டலாக வந்து when it lies over it, the soft rock get eroded. அப்போ அந்த சாஃப்ட் ராக் என்ன ஆகிடும், அப்படியே நொறுங்கிடும். ஓகேவா. So thus the river falls vertically from a steep slope to form a waterfall. When the water falls with a great force, it erodes the rock. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் போது என்ன ஆகும், பாறைகள் எல்லாத்தையும் நொறுக்கிடும். ஓகே. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், லைக் மெட்டீரியல் beneath and creates ஒரு பெரிய டிப்ரெஷன் உருவாக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ளங் பூல் அப்படின்னு சொல்கிறோம். Shallow fast flowing water in a stream is called a rapid or river jumps. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், rapid இல்லை அப்படின்னா river jumps அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ரேப்பிடும் போது விரிவுபடுத்துறது. அடுத்தது வி ஷேப் வேலி. இதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். தண்ணி பாயும் போது இங்கே யூ கேன் see the வி ஷேப் வேலி. இந்த மாதிரி வந்து when it runs vertically
ஓகேவா, மேக்ஸ் த V-shaped valley. Okay, so see the water is falling. Okay, so this is the sources. Okay, இதுதான் வந்து gorge அப்படின்னு நம்ம பார்த்தது. ஸோ பாட் ஹோல் அப்படின்னா டியூ டு த ரிவர் ஆக்ஷன் சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸாக, ஸோ இந்த தண்ணி வந்து பாயும் போது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து வாட்டர் ஓகேவா உருவாகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாட் ஹோல்ஸ். அதுக்குள்ளே வந்து என்ன ஆயிரும், தண்ணி வந்து தேங்கிரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து யூ கேன் see it here. Sorry for the interruption, children. So this is the potholes. Okay, so you can see. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பாறைகளுக்கு இடையிலெல்லாம் தண்ணி, ஸோ தண்ணி இருக்கனால இது என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உருவாகி தண்ணி வந்து இதில் தேங்கிறதா வில் டெல் இட் லைக் தட். நெக்ஸ்ட் இஸ் மென்டர் அப்படின்னா யூ கேன் சி ஓகே ஹவ் இட் இஸ் கோயிங். ஸோ இந்த மென்டர் அப்படின்றதுல வந்து அடிச்சுட்டு வர குப்பைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி ஓகே making it as a clean water. As the river loaded with debris flows slowly, it forms weeping. So அந்த அழுக்கு எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு it make it as a nice water. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெண்டர் அப்படின்றோம். அடுத்தது ஆக்ஸ்பவ் லேக். ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னா I told you no, it's a like a crescent shape. Okay, where meanders in due course of time become almost a complete circle. Okay, with narrow necks. அதோட ஷேப் தான் வந்து we are telling it. And complete circle with narrow necks. This in turn gets abundant and forms a lake. So இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக ஃபார்ம் ஆகி it makes as a lake. Okay, so the world's largest oxbow lake is Lake Chilcot in Arkansas of USA, Lake Kunwar in Bihar. Okay, so next is depositional landforms of river. First, alluvial fan, a fan-shaped depositional made by the river at the foot is called an alluvial. அதாவது அடிவாரங்கள் ஓகேவா. ஸோ அந்த தண்ணியை அடிச்சுட்டு வரும்போது ஃபேன் ஷேப் வந்து இந்த காற்று விசிறி மாதிரி ஷேப். ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அடிச்சுட்டு வந்து அந்த அடிவாரத்தில் வந்து தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு வரக்கூடிய மண்ணெல்லாம் வந்து அடியில் வரும். அதுதான் நம்ம வந்து அலுவியல் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ளட்டு பிளெயின் அப்படின்னா ஃபைன் செடிமெண்ட்ஸ், நல்ல மண் எல்லாமே வந்து அந்த பாறையெல்லாம் தானே அடிச்சுட்டு வருது, அது எல்லாமே வந்து இட் இஸ் டெபாசிட்டட் ஆன் அ ரிவர் பேங்க்ஸ். அதை வந்து ரிவர் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் மேக் அ ரிச் ரீஜன் அண்ட் ஃபர்டைல், நல்ல விவசாயத்துக்கு உதவக்கூடிய ஒரு லேண்டை வந்து உருவாக்குது, மண்ணை வந்து உருவாக்குது. திஸ் இஸ் கால்ட் அ ஃப்ளட் பிளெயின். As the height of the river banks get increased due to continuous deposition of a flooded river, leaves are formed. Leaves அப்படின்னா சமநிலைகள். ஓகேவா, லீவ்ஸ்னா லீஃப் கிடையாது, இது வந்து என்னது சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எஸ்தரி அப்படின்றது வந்து திஸ் இஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் த ரிவர்ஸ். ஓகேவா, ஸோ வேர் த ரிவர்ஸ் மீட்ஸ் த sea. So deposition of split by the river is not possible here in the estuaries like delta, as if the waves keep on eroding the deposits. ஸோ தண்ணி வந்து இங்கே அரிச்சிட்டே இருக்கனால வந்து இங்கே வந்து தண்ணி வந்து என்ன அது தேங்காது. இதுக்கு வந்து we have an example river Narmada and Tapti. Next is delta, a triangle shaped, so you can see it in this picture, low lying area formed by the ரிவரால் உருவாகிறது. ஓகே, இதை வந்து நம்ம டெல்டான்னு சொல்கிறோம். here we have a fine deposits, நல்ல we have a sediment minerals. இது we can tell காவேரி டெல்டா. ஸோ இது வந்து கல்டிவேஷனுக்கு வந்து it will be very very helpful. Okay, and so the Greek letter pronounced delta closely resembles the triangle delta of the river Nile. Sundarban delta formed by the river Ganga Brahmaputra is the largest delta in the world. So this and all will come for a one word. Okay, learn it. The world's best known geyser is the Old Faithful geyser in the Yellowstone National Park in Wyoming, USA. Next is crust topography. Crust topography அப்படின்னா வந்து as the agents of gradation undergone water creates distinct landforms. ஸோ இந்த தண்ணியிலேருந்து வந்து நிறைய landforms வந்து உருவாகுது. ஓகே, in limestone region called crust topography. Groundwater is an active agent in limestone region. ஸோ groundwater அப்படின்றது என்னது,
we have it on the groundwater, underground water இருக்கு இல்லையா அது. ஸோ crust topography வந்து is formed due to the dissolution of soluble rocks such as limestone, dolomite and gypsum. ஸோ இதுலேருந்து அதாவது இந்த பாறைகள்லேருந்து அதாவது வந்து டாலமைட் அப்படின்றது ஒரு விதமான கல், ஜிப்சம் அது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல், இதுலேருந்தெல்லாம் வந்து உருவாகும். இந்த limestone topography of western limestone topography of western Slovenia extends from distance of 480 km length to 80 km in width, which is termed as crust in the Slavia language. The world's largest crust area வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Nullarbor, located in Great Australian coast. Crust regions are also found in South France, Spain, Mexico, Jamaica, Western Cuba, Central New Guinea, Sri Lanka, அப்புறம் மியான்மர். Crust areas in India என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌதமா கேவ்ஸ் இன் வெஸ்ட் பீகார், உத்தரகண்ட் ராபர்ட் கேவ் அண்ட் டாப்கேஸ்வர் டெம்பிள், மத்திய பிரதேஷில் இருக்க பாண்டவ் கேவ்ஸ், அப்புறம் பச்மரி ஹில்ஸ், அப்புறம் பஸ்தா டிஸ்ட்ரிக்ட் இன் சத்தீஸ்கர், குட்டும்சர், அப்புறம் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற போரா கேவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ கீழே இருக்கக்கூடிய தண்ணி, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணினால் ஏற்படக்கூடிய மண்ணரிப்புகள். ஓகேவா, we are going to see what are the reactions happens outside. Most of erosion takes place due to the process of solutions. So when rainwater mixes with carbon dioxide and enters into a limestone, அதாவது மழை தண்ணி கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி சுண்ணாம்புக்கல்ல வந்து சேரும் போது என்னாகும்னா it dissolves and destroys. ஸோ நிறைய லைம்ஸ்டோனை டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னா லேண்ட் ஃபார்ம் சச்சஸ் டெரரோசா, ஓகே, டெரரோசா, அப்புறம் லாப்சி, சிங்க் ஹோல்ஸ், ஸ்வாலோ ஹோல்ஸ், டாலைன்ஸ், வெல்லாவ்ஸ், polys, caves and caverns are formed. So let us see all these with the pictures. Okay, so first is Terrarosa. Terrarosa here. So we can see it with the picture. Terrarosa அப்படின்றது you can see, okay, here. அதாவது வந்து பாருங்கள் பின்ன சுற்றி வந்து என்னது செம்மண். You have a red clay soil on the surface of the earth is due to the dissolution of limestone content in rock. அதாவது வந்து தண்ணி வந்து limestone-குள்ளே கலக்கும் பொழுது you will get like this. Okay, so the redness of the soil is due to the presence of iron oxide. எதனால வந்து soil ரெட்டாக இருக்குது? பிகாஸ் அயன், ஓகேவா, அயனும் ஆக்சிஜனும் வந்து கலந்து இருக்கனால தான் we are getting this iron oxide. ஓகேவா, இதுக்கு பேர் என்னது? டெரரோசா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாப்பீஸ். லாப்பீஸ்னால் இங்கே பாருங்கள் பாறைங்க அங்கங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடியில் வந்து லேண்ட் இருக்குது. ஓகே, ஸோ வென் த ஜாயின்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன், அதாவது வந்து லைம்ஸ்டோன் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின்ஸாக இருக்கும்போது ஸோ கொரக்ரேட்டட் பை கிரவுண்ட் வாட்டர், அதாவது வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி, நிலத்தடி நீர்னால வந்து வி கெட்டிங் திஸ் லாப்பீஸ். ஓகேவா, ஸோ இதோட ஷேப்ஸ் பாருங்கள் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது சிங்க் ஹோல். சிங்க் ஹோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாறைக்குள்ளே வந்து உழுகக்கூடிய ஹோல். ஓகேவா, ஸோ த funnel shaped depression formed due to dissolution of limestone rock is called sinkhole. The average depth ranges between 3 and 9 meters. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ். எதனால் வந்து குகைகள் உருவாகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ குகைகள் வந்து எப்படின்னா கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ் ஆர் சப்டெரேனியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் crust of topography. Caves are hollows that are formed by the dissolution of limestone rocks when carbon dioxide in air turns into carbon acid. ஸோ கார்பன் டயோக்சைடு வந்து ஆசிடாக மாறும் போது லைம்ஸ்டோனில் இது வந்து இட் வில் டேக் பிளேஸ். ஓகே, ஸோ caverns are the caves with irregular floors. Example, Guptavam caves in western Bihar.
So all types of deposits in the caves and caverns are collectively called spelotherms, which includes travertines, tufa and dripstones. Swallow holes, uvalas, dolines, polage and are other erosional features of crust regions predominant in other parts of the world. So இந்த ஹோல்ஸு உவலாஸ் அதாவது இதெல்லாம் வந்து பாறைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய வந்து அதாவது வந்து இந்த குகைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேயும் we can see. Okay, so see here they have given cave insects lose their senses of sight and develop extraordinarily long antenna to compensate the loss of sight. Okay, so இந்த கேவுக்குள்ளே இருக்கிற இன்செக்ட்ஸ் என்னது it lose their its senses and the eyesight. Next, depositional landforms of underground water. It is interesting to know that a variety of depositional features are formed on the floor, ceiling and walls of the caves and caverns. The crustography அதாவது வந்து இது அடியில் மட்டும் இல்லை இதோட வால்ஸ்லேயும் we can see some changes. Okay, when the water containing dissolved calcite gradually drip from the ceiling of the caves, water evaporates and the remaining calcite hangs from the ceiling. அதாவது எப்படின்னா இங்கே பாருங்கள் wait. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ என்னது அது வந்து உங்களுக்கு மேலேருந்து தொங்குது பார்த்திங்களா ஒரு தூண் மாதிரியெல்லாம் அதான். ஓகே, ஸோ சம்டைம் ஸ்டாலசைட். ஸோ இங்கே யூ கேன் சி ஸ்டாலசைட் அப்படின்னா வந்து பாறையிலேருந்து இட் ஃபார்ம்ஸ் சி இந்த மாதிரி. அடுத்தது மீட் டுகெதர் டு ஃபார்ம் அ காலம்ஸ் ஆர் பில்லர் மாதிரி உருவாக்குது. அடுத்தது கிளாசியர். கிளாசியர் இஸ் அ லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ், அதாவது என்னது பனிப்பாறைகள் தட் மூவ் ஸ்லோலி ஓவர் த லேண்ட். ஸோ பனிப்பாறைகள் லேண்டோட மூவ் ஆகுது அதோட பிளேஸ்லேருந்து. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிவர் ஆஃப் ஐஸ். த பிளேஸ் ஆஃப் அக்குமுலேஷன் இஸ் கால்ட் ஸ்னோ ஃபீல்டு. இதை வந்து இதோட அக்குமுலேஷன் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்னோ ஃபீல்டு. த ஹைட் அபவ் விச் தேர் இஸ் அ பெர்மனன்ட் ஸ்னோ கவர் இன் த ஹைட் ஆல்டிடியூட் ஆர் latitude is called snow line. Higher the latitude, lower the snow line from the sea level. ஓகேவா. ஸோ latitude அதிகமாக இருந்தால் அதோட ஸ்னோ sea level வந்து it will be low. So the gradual transformation of snow into granular ice is called firn. Okay, this will come for your one word. அதாவது வந்து the gradual transformation of snow into granular ice is called a firn or neve, and finally it becomes the sand glacial ice. Okay, so next is erosional land forms of glacier. Glaciers are powerful erosive agents. Some of the important erosional landforms are என்னன்னு பார்த்தீங்கன்னா we have cirque, Atlas, Matterhorn, U-shaped valley, hanging valley, fjords, etc. Most of these glacial features are predominantly seen in countries like Switzerland and Norway. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் சுவிட்சர்லாண்ட் நார்வேயில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சர்க்யூ. இந்த சர்க்யூ அப்படின்றது வந்து இட் இஸ் த ஸ்டீப் சைட் வால்ஸ் ஆஃப் த மவுண்டன்லேருந்து வர்றது. இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி பவுல் ஷேப்டு ஆர்ம்சேர் லைக் டெப்ரெஷன். ஓகேவா. ஸோ ஹியர் யூ ஹாவ் லைக் சர்க்யூ அப்படின்றது வந்து திஸ் ஒன். ஓகே, அடுத்தது ஆட்ரி. இது ஆட்ரி அப்படின்றது ஆர் நேரோ ரிட்ஜஸ். ஓகே, ரிட்ஜஸ் ஃபார்ம்டு வென் டூ சர்க்யூ வால்ஸ் ஜாயின் டுகெதர். ரெண்டு இது வந்து ஜாயின் பண்ணும்போது வி கெட் திஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் நேரோ நைஃப், கத்தி மாதிரி வந்து இதோட எட்ஜஸ் இருக்கும். அடுத்தது பிரமிடியல் பீக் அப்படின்றது இட் வில் பி லைக் அ பிரமிட் ஃபார்ம் வென் 3 or more சர்க்யூஸ். அதாவது இந்த சர்க்யூஸ் வந்து 1 or 3 அதிகமாக இருக்கும்போது இட் வில் பி மேட், அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெட்டரான்ஸ். யூ-ஷேப்டு வேலினா when the glacier moves, யூ ஷேப்பில் இருக்கிறது யூ-ஷேப்டு வேலி. ஹேங்கிங் வேலிங்கிறது தொங்குறது. தீஸ் ஆர் வேலிஸ் eroded by tributary glacier and that hangs over the main valley. Okay, so you can see fjord. Okay, so
here see fjords are glacial valleys. ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம glacial valleys பனி அதிகமாக இருக்குது that are partly submerged in the sea. Depositional landforms of glacier after getting eroded, fragments of rocks and boulders along with dirt from glacial debris. Glacial debris gets deposited in the low-lying areas and form depositional features. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய dirt அதாவது குப்பைகள் எல்லாமே வந்து எங்கே வந்து ஒரு லைக் இட் லோ லையிங் ஏரியாஸில் வந்து கலந்துரும். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மொரைன்ஸ், ட்ரம் லைன்ஸ், எஸ்கர்ஸ், கமாஸ் அண்ட் அவுட்வாஷ் பிளெயின்ஸ். மொரைன் அப்படிங்கிறது மெட்டீரியல்ஸ் டெபாசிட்டட் பை கிளேசியர்ஸ் இஸ் கால்ட் மொரானிஸ். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு கிரவுண்ட். அது எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆகுதோ அந்த ஏரியாஸை பேஸ் பண்ணி வி டெல் இட் as மொரைன், terminal moraine and lateral moraine. Okay, so these are the moraines. அப்புறம் drumlin, basket of egg topography. Drumlines are deposited of glacial moraines that resemble giant inverted teaspoon or half cut eggs மாதிரி இருக்கும் அதோட ஷேப்ஸ். ஓகே, ஸோ எஸ்கர் அப்படின்றது long narrow ridges composed of boulders, gravels and sand deposited by stream of melting water which run parallel to a glacier are called esker. Outwash plain. An outwash plain consists of glacial sediments deposited by the melting of ice. அதாவது ஐஸ் கலந்து அது ஒவ்வொரு இடமா வந்து இங்கே பாருங்கள் யூ கேன் see இந்த மாதிரி வந்து டெபாசிட் ஆகிருக்கிறது தான் நம்ம அவுட் வாஷ் பிளெயின் அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா? ஸோ next is wind. When air blows horizontally at or near the earth's surface is called wind. ஓகேவா? ஸோ என்னது காற்று வந்து ஹாரிசாண்டலாக வராது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் wind அப்படின்றதும் காற்று. The erosional, transformational and depositional acting of wind is predominant in arid regions. This is called as Aslin process. So next is erosional landforms of wind. Okay, this we will discuss in next class. Just go through till this. Okay children, thank you.